ஹாய் கைஸ், நம்ம ஆல்ரெடி 10th சயின்ஸில் உள்ள பார்ட் 1 வந்து பார்த்தாச்சு. இது வந்து உங்களுக்கான வந்து பார்ட் 2 வீடியோ தான். சரியா? பார்ட் 1ல ஆல்ரெடி பார்த்துருப்போம், இது வரையும் பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ பார்ட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கனத்தாக்கு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செல்வடும் விசையை தான் கனத்தாக்குன்னு சொல்லுவாங்க. கனத்தாக்குனா ஜே அப்படின்னு அவசியம். ஓகேவா? இப்போ எஃப் அப்படின்ற விசை வந்து டி கால அளவில் ஒரு பொருள் மீது செல்வடிச்சுன்னா ஏற்படும் கனத்தாக்கோட மதிப்பு அதோட விசை மற்றும் கால அளவின் பெருக்கல் பண்ணுக்கு சமமாக இருக்கும். கனத்தாக்கு ஜே அப்படின்றது ஃபோர்ஸுக்கும் கால அளவுக்கும் நேராக பெருக்கல் பண்ணலுக்கு சமமா இருக்கும். ஜே அப்படின்னாலே நான் நமக்கு எஃப் இன்ட்டு டீன்னு போடணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து திருப்புத்திறன் பார்த்துருப்போம். திருப்புத்திறன் என்னது? எஃப் இன்ட்டு டி நியூட்டன் மீட்டரு. அதே மாதிரி இரட்டைனா எம்எஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ்ன்னு பார்த்துருப்போம். இங்க எஃப் இன்ட்டு டீன்னு பார்த்துருப்போம். ஃபோர்ஸுக்கு என்ன வரும் அழகு? ஃபோர்ஸ் வந்து நியூட்டனு, இதுக்கு வந்து செகண்ட், அப்ப என்எஸ். ரைட்டா? கீழே கொடுத்துருப்பாங்க, இங்க பாருங்க இருக்கும். அதே மாதிரி கனத்தாக்கு அப்படின்றது இந்த லைன் இம்பார்ட்டன்ட். கனத்தாக்கு அப்படின்றது இந்த மாறுபாட்டுக்கு சமமான அளவு. இந்த மாறுபாடுனா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஃபோர்ஸ் இன்ட்டு வி. இந்த மாறுபாடுனாலும் கனத்தாக்குனாலும் ஒண்ணுதான். ஆமா, அதாவது எம்பின்னு சொல்லுவாங்க. எம்னா கிலோகிராமு, வெலாசிட்டினா மீட்டர் பை வினாடி, இல்லைன்னா நியூட்டன். இங்க போட்டுக்கோங்க நியூட்டன் செகண்ட். நம்ம ஆரம்பத்துல பார்த்துருப்போம் இந்த மாறுபாடு அப்படின்றது பார்த்துருப்போம். கனத்தாக்கு விசை வந்து எதற்கு சமமானதுன்னா இந்த மாறுபாட்டிற்கு சமமானது அப்படிங்கிறது புக் பேக் கொஸ்டின். ஆமா, புக் பேக் கொஸ்டின். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்துருப்போம், இங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த மாறுபாடு அப்படின்றது. எங்க இருக்கு இந்த மாறுபாடு? இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. கீழே 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 வாங்க. இந்த இடத்துல தான் இதான் வந்தவங்க இருக்கும். இந்த இருக்கா நேர்கூட்டு வந்தோம். இந்த உந்த மாறுபாடை தான் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ திரும்ப பார்க்கலாம். கனத்தாக்கு அப்படின்றது ஜே அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க? இந்த மாறுபாடு. அப்போ இந்த மாறுபாடுனா எம் இன்ட்டு வி, இதுக்கு வந்து ஈக்குவல்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து, பொருளின் மோதல் காலம் குறையும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கனத்தாக்கு விசை மதிப்பு அதிகமாகும். மோதல் காலம் கம்மியா இருந்துச்சுன்னா கனத்தாக்கு விசை அதிகமா இருக்கும். சரியா? மோதல் கால மதிப்பு அதிகமாகும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கனத்தாக்கு விசை மதிப்பு குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டு. இப்ப சீரற்ற பரப்பில் இருசக்கர வாகன பயணத்தின் போது கனத்தாக்கு விசை அதிர்வுகளை குறைப்பதற்கு சுருள்வில் அமைப்பு அதிர்வுறிஞ்சிகள் வைக்கப்படுது. ஸ்ப்ரிங்கை வந்து பயன்படுத்துவாங்க. சரியா? ஸ்ப்ரிங்கு எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, நம்ம டூ வீலர்ல போகும்போது பார்த்தோம் அப்படின்னா கனத்தாக்கு விசையை கம்மி பண்றதுக்கு, அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? ஸ்ப்ரிங்கு பயன்படுத்துவாங்க. கிரிக்கெட் விளையாட்டுல வேகமாக வரும் பந்தினை பிடிக்க விளையாட்டு வீரர் கையினை பின்னோக்கி இழுத்து மோதல் களத்தை அதிகரிக்கிறார். இது அவரது கையில் பந்து ஏற்படுத்தும் கனத்தாக்கு விசையின் அளவை குறைக்கிறது. பாலை பிடிச்சி என்ன பண்ணுவோம்? பின்னாடி நம்ம இழுப்போம் கேட்ச் பிடிக்கிறதுக்கு. இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கை வந்து கொஞ்சம் வலிக்கும். ஸோ அதனால நம்ம கனத்தாக்கு விசையை கம்மி பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணுவோம். அடுத்து இதான் இங்க பண்ற பார்த்தீங்களா, இதுதான் இந்த கான்செப்ட். சரியா? அடுத்து நியூட்டனோட தேர்ட் லா. நியூட்டனோட தேர்ட் லா படிதான் அந்த ராக்கெட்லாம் இயங்குது. சரியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. இதான் கான்செப்ட். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருள்கள் மீது செயல்படும். ரெண்டு பொருள்கள் மீது தான் செயல்படும் சொல்றாங்க. ஏ என்ற பொருள் ஒன்று, பி என்ற பொருள், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது மட்டும் நோட் பண்ணீங்க. எஃப்ஏ ஈக்குவல் டு மைனஸ் எஃப்பி. அதாவது ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை வந்து ஒன்று இருக்கு. சரியா? ஒன்று கொண்டு அது எப்படி செயல்படும்? எதிர் திசையில் செயல்படும். இதுதான் கான்செப்ட். அடுத்து சில எடுத்துக்காட்டுகள். கொஸ்டின் ஏரியா. இதான் கொஸ்டினா கேட்பாங்க. 3 பாயிண்ட் இருக்கு. சரியா? நியூட்டனோட தேர்ட்ல வந்து 3 பாயிண்ட். பறவைகள் தமது சிறகுகளின் விசை மூலம் காற்றினை கீழே தள்ளுகின்றன. காற்றானது விசைக்கு சமமான எதிர்விசையை உருவாக்கி பறவை மேல பறக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நியூட்டனோட தேடலாம். இது ஒரு கான்செப்ட். நீச்சல் வீரர் ஒருவர் நீரினை கையால் பின்னோக்கி தள்ளுவதன் மூலம் விசையினை ஏற்படுத்துகிறார். நீரானது அந்நபரை விசைக்கு சமமான எதிர்விசையை கொண்டு முன்னே தள்ளுகிறார். அப்ப நீச்சல் அடிக்கிறது ஒரு கான்செப்ட். பறவை மேல பறக்கிறது, நீச்சல் அடிக்கிறது நியூட்டனோட தேடலாம். துப்பாக்கி சுடுதல்ல குண்டு விசையுடன் முன்னோக்கி செல்ல அதற்கு சமமான எதிர்விசையினால் குண்டு வெடித்த பின்
துப்பாக்கி பின்னோக்கி நகர்கிறது. அப்போ நம்ம துப்பாக்கி சுடுறது. இது இல்லாம நம்ம ராக்கெட்டு, அதுவும் நியூட்டனோட தேர்ட்ல தான். சரியா, அதையும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து நேர்கோட்டு உந்த அழிவின் விதி. புறவிசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். சரியா, ஒரு பொருள் இப்ப நேரா போயிட்டே இருக்கு அப்படின்னா நேரா கம்பல்சரி போயிட்டே தான் இருக்கும். எப்ப அப்படின்னா புறவிசை எதுவும் தாக்காத வரையில், புறவிசை எதுவும் தாக்காத வரையில ஒரு அமைப்பு மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் அப்படியே இருக்கும்னு சொல்ல வராங்க. ரைட்டா, அடுத்து பாருங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா டைரக்டா நம்ம இங்க வந்துடலாம். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளி விசையின் தாக்கம் ஏதும் இல்லாத போது மோதலுக்கு பின் உள்ள மொத்த உந்த மதிப்பு மோதலுக்கு முன் உள்ள மொத்த உந்த மதிப்புக்கு சமம். சரியா, இது பொருளின் மீது செயல்படும் மொத்த உந்தம் ஒரு மாறிலி என்ற நேர்கோட்டு உந்த அழிவின் விதியை நிரூபிக்கிறது. நேர்கோட்டு உந்த அழிவின் விதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு உந்தம் அப்படின்றது அழியவே அழியாது. புரியுதா, நேர்கோட்டுல போயிட்டே இருந்துச்சுன்னா தொடர்ந்து அது நேர்கோட்டிலேயே தான் போயிட்டே இருக்குன்னு சொல்ல வராங்க. புரியுதா, அதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் பாத்துங்க, ராக்கெட் ஏவுதல் நிகழ்வு. ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனின் மூன்றாம் விதி, நியூட்டனோட மூன்றாம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இரண்டும் பயன்படுகின்றன. அப்ப ராக்கெட் ஏவுதல் நிகழ்வு 2 லா இருக்கு. என்ன அப்படின்னா நியூட்டனோட தேர்ட் லா ஒண்ணு, இன்னொன்னு நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. இவை இரண்டும் பயன்படுகின்றன. புக் பேக் கொஸ்டின். புக் பேக் கொஸ்டின், இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். சரியா, அடுத்து ராக்கெட்டுகளில் உந்துகலனில் இதெல்லாம் நமக்கு வந்து அவ்வளவா தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த லைன் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ராக்கெட் ஆனது புவியின் ஈர்ப்பு விசையினை தவிர்த்து விட்டு செல்லும் வகையில் அதன் திசைவேக மதிப்பு உச்சத்தை அடைகிறது. இது விடுபடு வேகம் எனப்படுகிறது. இது இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட உயரத்துல புவியோட ஈர்ப்பு விசையை தாண்டி ராக்கெட் என்னது ஒரு திசைவேகத்துல போயிட்டு இருக்குமா, அந்த திசைவேகத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா விடுபடு வேகம்னு சொல்றாங்க. ஸோ இது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த இடத்த மட்டும் நோட் பண்ணீங்க. என்ன சொல்றாங்கன்னா, உந்த அழிவின்மை விதிப்படி நிறை குறைய குறைய அதன் திசைவேகம் படிப்படியாக அதிகரிக்கிறது. இதான் உந்த அழிவின்மை விதியில அதான் சொல்றாங்க. புரியுதா, நிறை குறைய குறைய அதோட திசைவேகம் படிப்படியாக அதிகரிக்கும். அடுத்து நியூட்டனோட பொது இயற்பியல் விதி. நியூட்டனோட பொது இயற்பியல் விதி, அண்டத்தில் உள்ள பொருட்களோட ஒவ்வொரு துகளும் பிற துகளை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கிறது. அவ்விசையானது அவைகளின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர். இது வந்து நம்ம ஃபார்முலா வச்சு பார்த்துடலாம். சரியா, நியூட்டனோட பொது இயற்பியல் விதினா ஒரே கான்செப்ட் தான். பொது இயற்பியல் விதி அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு GMM டிவைடட் பை R ஸ்கொயர். இது மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணா போதும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா, GM1 அதாவது M1 M2ன்னு போட்டுங்க. இதை வேணா, ஏன்னா 2 நிறை வரும். GM1 M2 பை R ஸ்கொயர். எப்படின்னா இங்க பாருங்களேன், நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு இப்போ ஃபோர்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும், 2 நிறைகளோட பெருக்கல் பலனுக்கு நேர் தகவலா இருக்கும். நேரா தானே இருக்கு. ஸோ நேர் தகவலையும் அவைகளின் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர் தகவிலும் இருக்கும். இதுதான் ஆர் ஸ்கொயரு. ஆரத்துக்குன்னா அப்புறம் ஸ்கொயர் பண்ணும். அதான் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவுன்னு 2 ஆரம். அப்ப ஆரம்னா ஒரு ஆரம்னா ஒரு பொருளோட ஆரத்தை சொல்லக்கூடியது. அப்ப இன்னொரு பொருளோட ஆரத்துக்கு இன்னொரு ஆர் சேர்த்துக்கணும். புரியுதா, அதாவது இருமடிக்கு அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணணும். ஆரத்தை ஸ்கொயர் பண்ணி எதிர் தகவல் வச்சுக்கணும். எதிர் தகவல் இருக்கா, எதிர் தகவல் வச்சுக்கிட்டு மேலும் விசை நிறைகளின் இணைப்பு கோட்டின் வழியே செயல்படும் சொல்றாங்க. புரியுதா, அடுத்து பாருங்க, இங்க கொடுத்துருப்பாங்க. இதை நோட் பண்ணணும். அதே தான் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் சொன்னதுதான். எஃப் அப்படின்றது என்னது, GMM பை R ஸ்கொயர். சரியா, இதுல இந்த ஜியோட வேல்யூ கேட்பாங்க. ஜியோட வேல்யூ, இந்த ஜியோட வேல்யூ. சரியா, என்ன அப்படின்னா இதான் நியூட்டனோட பொது இயற்பியல் விதி. 6.67 இன்ட்டு 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் மைனஸ். ஓகே ரைட்டா, இதுல வந்து இதை மட்டும் கொஞ்சம் மாத்திங்க. இதுல வந்து +2 வரும். சரியா, இது எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்றேன். இப்போ ஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.67 இருக்கு. இந்த டேர்ம்ல இருந்தா நம்ம எடுக்க போறோம். இதை வந்து நான் ஜியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ரைட்டா, அப்ப ஃபோர்ஸ் இங்கேயே தான் இருக்கும். இன்ட்டு R ஸ்கொயரா மாறும். டிவைடட் பை இங்கே M1 M2 இருக்கா, அது M1 மாறும். இன்ட்டு M2 கீழே வந்துடும். ஸோ இதுலேருந்து அதை எடுத்திருப்பாங்க. புரியுதா, ஃபோர்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க, நியூட்டன் போடுவீங்க. இங்கே நியூட்டன் இருக்கா,
ஆருக்கு என்ன பண்ணுவீங்க மீட்டர்னு போடுவீங்க. அப்போ ரெண்டு ரெண்டு இருக்கு, 2 ஆர் இருக்கு. ஸோ அதில் மீட்டர்னு போடுவீங்க, மீட்டர் பவர் 2ன்னு போடுவீங்க. இங்கே 2 எம்முன்னு நிறை கேஜி. ஸோ 2 இருக்கனால கேஜி -2, ஏன்னா கீழே இருக்கு அதனால. புரியுதா? அப்போ 6.67 × 10⁻⁻1 நியூட்டன் மீட்டர் டு கேஜி -2ன்னு போடணும். சரியா? இதை நோட் பண்ணிக்கணும், இது நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜி என்பது இயற்பியல் மாறிலி. இதோட மதிப்பு 6.674 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு கேஜி -2. சரி, அடுத்து புவியீர்ப்பு முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்றது ஜி தான். சரியா? ஸ்மால் ஜி. பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினால் புவியீர்ப்பு விசையின் தாக்கத்தால் அதன் திசைவேகம் படிப்படியாக குறையும். ஒரு குறிப்பிட்ட உயரத்துல அம்மதிப்பு முழுமையாக சுழியாகிறது. ஈர்ப்பு விசையினால் கீழே விழும்போது அந்த திசைவேகம் தொடர்ந்து மாற்றம் பெறுகிறது. இது அப்பொருளுக்கு முடுக்கத்தினை ஏற்படுத்தும். இம்முடுக்கம் புவியீர்ப்பு விசையினால் ஏற்படுவதால் இதை புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்ப பாருங்க, புவியீர்ப்பு முடுக்கத்தோட சராசரி மதிப்பு வந்து 9.8 மீட்டர் வினாடி -2. இது இம்பார்ட்டன்ட். ஸ்மால் ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் வினாடி -2. ஓகேவா? இதன் பொருளானது தடையின்றி கீழே விழும் பொருளின் திசைவேகம் ஒரு வினாடிக்கு 9.8 மீட்டர் வினாடி -1 என்ற அளவில் மாற்றம் பெறும் என்பதாகும். சரியா? ஜியோட மதிப்பு புவியில அனைத்து இடங்களும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஜியோட மதிப்பு அனைத்து இடங்களையும் ஒரே மாதிரியாக இருக்காது. காரணம் என்ன அப்படின்றது நான் சொல்றேன். சரியா? அடுத்து பாருங்க, இந்த ஜிக்கும் பெரிய ஜிக்கும் உள்ள தொடர்பு பார்க்க போறோம். டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்துருங்க. இந்த ஃபார்முலா அப்படின்னா இங்க இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். சரியா? அதாவது இந்த ஃபார்முலா இருந்தா இந்த ஃபார்முலா வந்துருக்கும். நம்ம டைரக்டா இதையே எடுத்துக்கலாம். சரியா? இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? நம்ம ஆல்ரெடி F G mm டிவைடட் பை R² பார்த்துருப்போம். இங்க உள்ள G அப்படியே இருக்கு, இங்க உள்ள R² அப்படியே இருக்கு. இந்த Fக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா Fோட வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம் அப்படின்னா mg அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். சரியா? mgன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். அதாவது MAலேருந்து வந்திருக்கும். இங்க கொடுத்துருக்காங்க பாரு, F ma. நியூட்டனோட செகண்ட் லா படி என்ன சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் maன்னு சொல்லுவோம். இந்த ஏக்கு என்ன, இந்த ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னா புவியீர்ப்பு முடுக்கம் தான். அப்ப ஜின்னு போட்டுக்கலாம். அதான் mgன்னு போட்டுக்கிறாங்க. இந்த mgல இந்த இந்த எம்மும் கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த ஜி இங்க வந்துடும், ஃபோர்ஸுக்கு பதில் ஜி இங்க இருக்கா. இப்போ gm/r² இருக்கா. ஸோ இதுதான் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரியா? அடுத்து புவியோட நிறை. புவியோட நிறைனா மாஸ், அதான் எம்னு கொடுத்துருக்காங்க. எம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எம் எதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம், இதுலேருந்து தான் எம் எடுக்க போகிறோம். இந்த எம் எடுத்து தூக்க போகிறோம். சரியா? இப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஜி இருக்கு, இந்த R² அப்படியே போட்டுக்கலாம், கீழே ஜியை போட்டுக்கலாம், இங்கே எம் வச்சுக்கலாம். இது அப்படியே எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க. ஜி R² டிவைட் பை ஜின்னு போட்டிருக்காங்க, ஈக்குவல் டு எம் அப்படியே இருக்கு. நிறைய நம்ம மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். 5.972 × 10⁻24 கிலோகிராம் புவியோட நிறை. சரியா? இதை நம்ம மட்டும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து புவியிருக்க முடுக்க மதிப்பு. சரியா? அடுத்து இந்த இடத்த நோட் பண்ணணும். இப்போ புவியிருக்க முடுக்கம் நமக்கு ஜின்னு தெரியும். ஜியோடது நமக்கு அங்கே என்ன என்ன கொண்டு வந்திருந்தோம், இங்கே இந்த இடத்துல G = 1/r². சரியா? இந்த R² அப்படியே இந்த பக்கம் வந்துடணும். இந்த ஃபார்முலால இந்த இங்க இருக்கு G = gm/r², 1/r² எடுத்துக்கணும். சரி, என்ன நம்ம ஆரத்தை வச்சு மட்டும் தான் பார்க்க போறோம். அதனால G = 1/r² கொடுத்துருக்காங்களா. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப புவியோட ஆரம் நிலநடுக்கோடு பகுதியில் அதிகமாக இருக்கிறதுனால புவியீர்ப்பு முடுக்க மதிப்பு குறைவா இருக்கும். துருவ பகுதியில் ஆர மதிப்பு குறைவா இருக்கிறதுனால புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமா இருக்கும். ரெண்டு ஆப்போசிட். இது அதிகமானுச்சுன்னா இது கம்மியாகும், இது கம்மியானுச்சுன்னா இது அதிகமாகும். சரியா? அடுத்து இந்த லைனு, நாம் புவியின் தரைப்பகுதியிலிருந்து உயர செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கம் படிப்படியாக குறையும். புவியிலேருந்து நம்ம என்ன பண்றோம், உயரத்துக்கு போகும்போது புவியீர்ப்பு முடுக்கம் கம்மியாகும். அதே போல புவியோட அடியாளத்துக்கு செல்ல செல்ல புவியீர்ப்பு மதிப்பு என்ன ஆகும், அப்பையும் குறையும். புவியோட மையத்துல தான் ஜின்னு மதிப்பு என்ன இருக்கும், சுழியா இருக்கும். சரியா? மையத்துல, புவியோட மையம் இதான வச்சுக்கோம், இதான் மையம்னா இங்கே தான் 0வா இருக்கும், சுழியா இருக்கும். மேலே போனீங்கனாலும் புவியீர்ப்பு முடுக்கம் கம்மியாக தான் ஆகும், கீழே போனாலும் என்ன ஆகும், கம்மியாக தான் ஆகும். புரியுதா? ஆப்போசிட்ல தான் இருக்கும். இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து நிறைனா என்ன, எடைனா அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். நிறை அப்படின்றது என்ன,
பொருட்களோட அடிப்படை பண்பு. பொருட்களில் நிறை அப்படின்றது அதில் அடங்கி இருக்கக்கூடிய பருப்பொருள் அளவு மட்டும் பேசக்கூடியது. அப்ப நிறைனா என்ன நமக்கு தெரியும், நிறைனா கிலோகிராம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கேலார் அளவு, அது தெரிஞ்சுக்கணும். சரியா? நிறை அப்படின்றது என்னது நமக்கு ஒரு ஸ்கேலார் அளவு. எடைனா பாருங்க, ஒரு பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் எடை. அதாவது ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருள் வந்து ஒரு கிலோகிராம்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் மீது புவியீர்ப்பு முடுக்கம் செயல்படும், அதாவது ஜி, ஸ்மால் ஜி. இது ரெண்டும் செயல்படுச்சுன்னா எதை எடைன்னு சொல்லுவாங்க? வெயிட். வெயிட்னா M/G, அதான் இங்க கொடுத்துருக்காங்க. நிறை, புவியீர்ப்பு முடுக்கம் ஜி. ஸோ முடுக்கம் வர்றதுனால இது ஆக்சுவலாக என்னது நமக்கு வெக்டர் அளவு. சரியா? இந்த எடை எப்படி இருக்கும்? புவியோட மையத்தை நோக்கி தான் செயல்படும். இதோட அழகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூட்டனு. எடை அப்படின்னாலே என்னது நமக்கு நியூட்டன் தான் வரும். இது இம்பார்ட்டன்ட். எடையானது புவியீர்ப்பு முடுக்கத்தை சார்ந்தது. சரியா? அதாவது ஜியை சார்ந்தது. ஜி அதிகரிச்சிச்சு அப்படின்னா வெயிட்டும் ஆக்சுவலா அதிகரிக்கும். அதான் புவியீர்ப்பு முடுக்க மதிப்பு புவியில் இடத்திற்கிட மாறுபடுவதால் எடையின் மதிப்பும் இடத்திற்கிட மாறுபடும். பொருட்களின் எடை துருவ பகுதியில் அதிகமாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் இருக்கும். காரணம் என்னன்னா அப்படின்னா நிலநடுக்கோட்டு பகுதியில புவியீர்ப்பு விசை கம்மியா இருக்கும். ஸோ அதனால எடை கம்மியா இருக்கும். ஆனா துருவ பகுதியில அதிகமா இருக்கும். எது அதிகமா இருக்கும்? ஜி அதிகமா இருக்கும். அதனால வெயிட் கூட இருக்கும். சரியா? இது வந்து கால்குலேஷன் தான், இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க. ஆனா நிலவுல எவ்வளவு ஈர்ப்பு விசை மதிப்பு கேட்பாங்க. இப்போ 1.625 அப்படின்றது நிலவுல. பூமியில கேட்டாங்க அப்படின்னா 9.8. வேற என்ன அப்படின்னு கேட்பாங்கன்னா நிறை வந்து நிலாலையும் ஒன்னே தான் இருக்கும். நிலாலையும் சரி பூமியிலையும் சரி நிறை ஈக்குவலா தான் இருக்கும். நிறை என்னைக்குமே மாறாது. சரியா? இது இம்பார்ட்டன்ட். எடை தான் மாறும். ஏன்னா பூமியிலையும் நிலாலையும் ஜியோட வேல்யூ மாறும். அதனால நமக்கு எடை மாறும். சரியா? அடுத்து பார்ப்போம் தோற்ற எடை. ஓய்வு நிலையில் உள்ள போது உள்ள நமது உண்மை எடை மேலே அல்லது கீழே நகரும் போது அதன் மதிப்பில் இருக்காது. புவியீர்ப்பு விசை மட்டுமின்றி இன்ன பிற விசைகளால் ஒரு பொருளின் எடையில் மாற்றம் ஏற்படும். இந்த எடை தோற்ற எடைன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஒரு 50 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப நான் பூமியில இங்க இருக்கும் போது இங்கேருந்து மேலே போகும்போதோ இல்ல மேலேருந்து கீழே வரும்போதோ என்னோட வெயிட் 50லயே இருக்காது. புரியுதா? மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தோற்ற எடைன்னு சொல்றாங்க. புரிஞ்சதா? சரி, அடுத்து பாருங்க. அதான் இங்க இங்க அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. M நிறை கொண்ட ஒருவர் வந்து மின்தூக்கில் மேலும் கீழேயும் போறப்ப அவர் மீது அந்த புவியீர்ப்பு விசை செயல்படும். ஓகேவா? அதுதான் எடைன்னு சொல்லுவாங்க. இது மின்தூக்கியின் தரப்பரப்பின் கீழ் நோக்கி செங்குத்தாக செயல்படும். அவரது எடைக்கு சமமான எதிர்விசை. இதெல்லாம் சும்மா தியரியா தான் கொடுத்துருக்காங்கப்பா. இது நம்ம சொன்னது தோற்ற எடைனா என்ன அப்படின்றது நம்ம கொடுத்துருக்காங்க. மேலே வேணா இதை பார்த்துக்கலாம். இந்த லைனு. இப்ப மின்தூக்கி ஏ என்ற முடுக்க மதிப்பில் மேலே போகுது. மேலே போறப்ப நம்மளோட வெயிட் கூடும்பா. மேலே போனுச்சுன்னா மின்தூக்கி நம்மளோட வெயிட்டும் கூடும். கீழே வந்துச்சுன்னா நம்மளோட வெயிட் கம்மியாகவும் இது தெரிஞ்சுக்கணும். லிஃப்ட் மேலே போனோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் கூடும். இங்க பாருங்க, தோற்ற எடை நிலையாக உள்ள போது உள்ள எடையை விட அதிகம். இப்போ எனக்கு 50 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோம். என்னோட வெயிட் 50 கிலோ அப்படின்னா நான் மேலே போறப்ப எனக்கு 60 கிலோ கூட போகும். இதான் என்னோட உண்மையான எடை. ஆனா மேலே போறப்ப என்னோட வெயிட் கூடும். புரியுதா? பாருங்க, வெயிட் இங்க சொல்லியிருக்காங்களா? 6 அப்படின்றது என்ன இருக்கு? அதிகமா இருக்கு. புரியுதா? ஸோ அதுதான் சொல்றாங்க. இப்போ மின்தூக்கி ஏ என்ற மதிப்பில் கீழே நகர்கிறது. இப்போ எனக்கு கீழே வரும்போது என்னோட வெயிட் கம்மியாகும். இங்க பாருங்க, வெயிட் அதிகமா இருக்கு. ஸோ எனக்கு இது வந்து தோற்ற எடை நிலையாக உள்ள போதுள்ள எடையை விட குறைவு. இப்போ என்னோட எடை 50 இருக்குன்னா லிஃப்ட் கீழே வரும்போது என்னோட எடை 40 தான் இருக்கும். இதான் கான்செப்ட். சரியா? உண்மையான எடை 50 இருந்துச்சுன்னா தோற்ற எடை கம்மியா இருக்கும் அதை விட. இப்ப மின்தூக்கி ஓய்வு நிலையில் உள்ளது, அதாவது ஆக்சிலரேஷன் 0. முன்தூக்கி என்னது? ஓய்வு நிலையில இருக்கு. அப்ப வெயிட்டும் ஆரும் சமமா தான் இருக்கும். புரியுதா? தோற்ற எடை நிலையாக உள்ள போதுள்ள எடைக்கு சமமா இருக்கும். அடுத்து பாருங்க, மின்தூக்கி புவியீர்ப்பு முடுக்க மதிப்பில் கீழே விடுகிறது. அதான் ஆக்சிலரேஷன் வந்து பார்த்தோம்னா ஜில இருக்கு. ஜி 9.8 மீட்டர் பை வினாடியில வந்துகிட்டே இருக்கு. புரியுதா? அப்ப மேலேருந்து 9.8 வினாடியில வருது. அப்ப தோற்ற எடை மதிப்பு வந்து சுத்தமா இருக்காது. தோற்ற எடையோட மதிப்பு சுத்தமா இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா R = 0. புரியுதா? எடையே இல்லாம இருப்போம் நம்ம. அதான் சொல்லணும்னா நம்மளோட இப்ப கிராவிடேஷனல் ஃபீல்டு நம்ம மேலேருந்து கீழே விழுறோம் அப்படின்னா நமக்கு எடையே இருக்காது சுத்தமா. அடுத்து பாருங்க, மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுதான் சொல்லணும் இங்க. ஏன்னா ஆக்சிலரேஷன் வந்து புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ அதனால ரைட்டா. அடுத்து பாருங்க,
அடுத்து எடை இழப்பு. சரியா? நம்ம இந்த ரோலர் கோஸ்டர்லாம் போயிருப்போம். அப்பலாம் பார்த்தோன்னா நமக்கு வெயிட்டே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. மேலிருந்து கீழே வரும் பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாக உள்ள போது, அதாவது ஆக்ஸலரேஷன் வந்து ஜிக்கு ஈக்குவலா இருக்கணும். புரியுதா இல்லையாப்பா? லிஃப்ட்ல மேலே போகும்போது நம்மளோட வெயிட்டும் அதிகரிக்கும். லிஃப்ட்ல கீழே வரும்போது நம்மளோட வெயிட்டு கம்மியாகும். ஆனா ஆக்ஸலரேஷன் ஜீரோவா இருக்கும் போது, அதாவது லிஃப்ட் ஒரே இடத்துல நிற்கும் போது நம்மளோட தோற்ற எடையும் உண்மையான எடையும் சமமா இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜி புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ 9.8 மீட்டர் பை வினாடியா இருக்கும்போது தடையில்லாமல் தானே கீழே விழும் நிலை, அந்த நிலை ஏற்படும். தடையில்லாம தானே கீழே விழக்கூடிய நிலை ஏற்படும். இந்த நிலையோட பொருளோட எடை முற்றிலும் குறைந்து சுழிநிலைக்கு வரும். பொருளோட எடை சுத்தமா இருக்காது. அதான் சொல்றேன், வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப இது எடையில்லா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு பேரு தோற்ற எடை இழப்பு மற்றும் தோற்ற எடை அதிகரிப்ப. தோற்ற எடை இழப்பு, தோற்ற எடை அதிகரிப்ப வேகமாக சுழலும் பெரிய ராட்டினத்திலும் ஊஞ்சல் ஆட்டத்திலும் உருண்டோடும் தொடருண்டியிலும் உணரலாம். இது இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்து விண்வெளி வீரரோட எடை இழப்பு. புவியை சுற்றி வரும் விண்கலனில் வேலை செய்யும் விண்வெளி வீரர் அங்கு புவியீர்ப்பு விசை இல்லாதாலே மிதக்கிறார் என நாம் நினைக்கிறோம். இது தவறு. சரியா? உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி வீரர் வந்து உண்மையில வந்து மிதக்க மாட்டாங்க. விண்கலம் மிக அதிக சுற்றியக்கு திசைவேகத்தில் நகர்ந்து, அது விண்கலம் பூமி தானே வச்சுங்களேன், ரவுண்டா சுத்திக்கிட்டே வரும், பூமியை நோக்கி சுத்திக்கிட்டே இருக்கும். அவர் அக்களத்துடன் இருந்து சம வேகத்தில் நகர்கிறார். அவரது முடுக்கம் விண்கல முடுக்கத்துக்கு சமமாக இருக்கும். அதாவது அவரோட ஆக்சலேஷன் அப்படின்றது விண்கலம் என்ன ஆக்சலேஷன் போதோ அதுக்கு ஈக்குவலா இருக்குன்றாரு. 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருக்குன்னா நான் ஒரு 200 கிலோமீட்டர் ஆமா, ஸ்பீட்ல விண்கலம் ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது அப்படின்னா இவரும் என்ன பண்ணுவாரு, 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருப்பாரு. அப்ப ஆக்சலேஷன் என்னது, நம்ம எப்படி பூமிக்கு ஜி ஈக்குவல்னு பார்த்தோம், அது மாதிரி அந்த விண்கலத்துல உள்ள விசைக்கு ஈக்குவலா இருக்கும் ஆக்சலேஷன். அதனால அவரு தடையின்றி கீழே விழும் நிலையில உள்ளாரு. புரியுதா? தடையின்றி கீழே உள்ள நிலையில, தடையின்றி கீழே உள்ள நிலையில இருக்கிறப்போ அவர் வெயிட் ஈக்குவல் என்னவா இருக்கும், நமக்கு ஆக்சுவலா படிச்சதுதான் அது ஜீரோவா இருக்கும். அதனால அவர் வந்து எடையற்ற நிலையில வந்து காணப்படுவார். சரியா? இது இம்பார்ட்டன்ட். அடுத்து நியூட்டனோட இயற்பியல் விதியோட பயன்பாடுகள். அண்டத்தில் உள்ள விண்வெளி பொருட்களின் பரிணாமங்களை அளவிட பொது இயற்பியல் விதி பயன்படுது. சரியா? அடுத்து வந்து புவியோட நிறை, ஆரம், புவியீர்ப்பு முடுக்கம் முதலியவையும் துல்லியமாக கணக்கிட விதி உதவுகிறது. விண்மீன்கள் கோள்களை கண்டுபிடிக்க உதவும். சில நேரங்கள் விண்மீன்களின் சீரற்ற நகர்வு அருகில் உள்ள கோள்களின் இயக்கத்தை பாதிக்கும். அந்நேரங்களில் விண்மீன்களின் நிறையினை அளவிட நிறை எம் இது அளவிட வந்து பயன்படுத்தி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவரங்கள் வேறு முளைத்தல் வளர்ச்சி புவியின் ஈர்ப்பு விசை சார்ந்து அமைவது புவி திசை சார்பு இயக்கம், புவியை நோக்கி வளர்றது. அந்த விதியை நிகழ்வை விளக்குறதுக்கு இந்த விதி பயன்படும். விண் பொருட்களின் பாதையினை வரையறை செய்வதற்கு இவ்விதி பயன்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நினைவில் கொள்கப்பா. சரியா? ஒரு முக்கால்வாசி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம்லயோ பிசி எக்ஸாம்லயோ ஒன்னு நினைவில் கொள்கையில இருந்து கொஸ்டின் எடுத்துருவாங்க, இல்லைன்னா புக் பேக்கு, இல்லைன்னா புக்கு பாக்ஸ். இது மட்டும் தான் கொஸ்டினே. மேக்ஸிமம் புக் பேக்கு, புக் பாக்ஸ், நினைவில் கொள்கை, இந்த மூணு மட்டும் படிச்சாலே என்ன பண்ணலாம், ஒரு 80 ஜிக்கு கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 60 ஜிக்கு அடிச்சிடலாம். 60 ஜிக்கு தான் கேட்பாங்க. மேற்கொண்டு ஒரு 10-15 ஜிக்கு அடிச்சதை நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள படிச்சாகணும் கண்டென்ட். சரியா? இப்போ பார்ப்போம். இயந்திரவியல்லாம் ஆல்ரெடி பார்த்து தான், விசையோட செயல்பாட்டினால பொருளின் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி படிக்கக்கூடியது. இந்த இயந்திரவியலை ரெண்டா பிரிக்கலாம் பார்த்தோம். ஒன்று நிலையியல், இன்னொன்று இயங்கியல். இயங்கியல்னா என்ன? இயங்கியல் ரெண்டா பிரிக்கலாம், இயக்கவியல், இயக்க விசையியல்னு பார்ப்போம். சரியா? தன் மீது சமமற்ற புறவிசை எதுவும் செயல்படாத வரை பொருள் தமது ஓய்வு நிலையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்கல தொடர்ந்து இருக்கும். இந்த பண்பை என்ன சொல்லலாம், நிலையம்னு சொல்லலாம், இல்லைன்னா நியூட்டனோட வஸ்லான்னு சொல்லலாம். சரியா? ஓய்வில் நிலைமோ, அப்புறம் இயக்கத்தில் நிலைமோ, திசையில் நிலைமோன்னு 3 டைப்ல பார்த்துருப்போம். ஓய்வில் நிலைமத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இயக்கத்தில் நிலைமத்துக்கு எக்ஸாம்பிள் என்னன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து திசையில் நிலைமோனா என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க. சரியா? நகரும் பொருளோட நிறை மற்றும் திசை வேகத்தினை, நிறைனா எம் வி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன நமக்கு கிடைக்கும், உந்தம் கிடைக்கும். சரியா? உந்தம் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தோம், எதுக்கு ஈக்குவலு, கனத்தாக்கு ஈக்குவலு. சரியா? அடுத்து இதோட விசையின் திசை தான் மையம். ஒரு பொருளின் மீது பல்வேறு விசைகள் செயல்படுவது அவைகளின் மொத்த விளைவை ஒரு தனித்த விசை மூலம் அளவிடலாம். இதை என்ன சொல்லுவாங்க, தொகுபயன் விசைன்னு சொல்லுவாங்க. புரியா? தொகுபயன் விசைனா என்ன, எப்படி போடணும், இப்படி போடணும், தொகுபயன் விசை தான். சரி, தொகுபயன் விசைனா எஃப் தான், அது வந்து நம்ம இரட்டை பார்த்துருப்போம்.
இரட்டையின் திருப்புத்திறன். இதுக்கு தான் என்ன போடுவோம், இது போட்டு திருப்புத்திறன் ஃபார்முலா என்ன, எஃப் இன்ட்டு டி டி. சரியா, இரட்டைக்கு எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ்ன்னு போடுவோம். சரியா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அடுத்து திருப்புத்திறனின் திசை பொருட்களின் வலஞ்சுழியாக இருப்பின், அதான் வலஞ்சுழியா இருந்துச்சு அப்படின்னா எதிர்குறியா இருக்கும், இடஞ்சுழியா இருந்துச்சுன்னா நேர்குறியா இருக்கும். விசையோட எஸ்ஐ இலக்கு நியூட்டனு, அதை சிஜிஎஸ் சொல்லணும்னா டைன்னு சொல்லுவோம். அடுத்து கனத்தாக்க மதிப்பின், கனத்தாக்க முன்னாடியே பார்த்தாச்சு ஜே, அது வந்து எஃப் இன்ட்டு டின்னு பார்த்துருப்பீங்க. சரியா, கனத்தாக்க. அடுத்து உயிர்ப்பு முடுக்கம் ஜேயின் மதிப்பு நிலநடுக்க பகுதியில் குறைவாகவும் துருவ பகுதியில் அதிகமாகவும் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஆரம் தான். ஆரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், புவியீர்ப்பு விசை கம்மியாக இருக்கும். ஆரம் கம்மியாக இருந்துச்சுன்னா புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். அதனால புவியோட எடை வந்து மாறிட்டு இருக்கும். ஒரு பொருள் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை மதிப்பு அப்பொருளின் எடை என்று அழைக்கப்படுகிறது. இதன் அலகு நியூட்டன், கேஜி, எஃப்னு சொல்லுவாங்க. ரைட்டா. அடுத்து புவியீர்ப்பு விசை மட்டுமின்றி இன்னும் பிற விசைகளால் பொருளின் இடையில் மாற்றம் ஏற்படும். இது வந்து தோற்ற எடை. தோற்ற எடையை பார்த்தோம்ல, அதான் இங்கே சொல்றாங்க. ரைட்டு. அடுத்து மேலிருந்து கீழே வரும் பொருளின் முடுக்கம் புவியின் ஈர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாக உள்ள போது, அதாவது ஏஸ் ஈக்குவல் டு ஜியா இருக்கணும். ஆசிலஸ் ஈக்குவல் டு புவியீர்ப்பு விசைக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது இடையில நிலையில இருக்கும். வெயிட் இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்போ மிதக்கக்கூடிய நிலைமையில நம்ம வந்து இருப்போம். சரியா, இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. மேற்கொண்டு நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து சந்திக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.